ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு போஸ்ட் ராக் பிராண்டு பிரஸ்பாண்ட் ரூஃப் க்ரௌட் மெட்டீரியல் வச்சு நம்ம ஒர்க் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெரஸில் இருந்து பேர்பெட் வால் இன்சைடு அவுட் சைடு கிராக்கு, இந்த கிராக் மூலயமா வாட்டர் பாஸ் ஆகி ஃப்ளோருக்குள்ளே போகுது. அதனால் நம்ம அந்த கிராக் அட்டன் பண்ண போகிறோம். கிராக்கு இன்னர் அவுட்ரு ரெண்டு சைடுமே ஃப்ளோரில் வந்து இந்த ஓடு போட்டிருக்காங்க. அந்த ஓடையும் க்ளீன் பண்ணி நம்ம மிஷினை வச்சு பஃபிங் பண்ணி க்ளீன் பண்ணி எடுக்கிறோம். நீட் அண்ட் க்ளீனாக க்ளீன் பண்ணிவிட்டு டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துரும். நெக்ஸ்ட்டு இந்த பேர்பெட் வாலில் கிராக்கே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அதை ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணிவிட்டு இன்சைடு அவுட் சைடு ரெண்டு சைடுமே ஃபில் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த கிராக்லாம் வந்து அட்டன் பண்ணிடணும். அட்டன் பண்ண பிறகு தான் வந்து நம்ம ஃப்ளோர்லேயே நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். இது போஸ்ட் ராக் பிராண்டை வந்து 2 ரேக் சிஎஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த கிராக்லாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஓடெலாம் நம்ம ஃபில் பண்ணுறோம். வாட்டர் ப்ரூஃபிங் மெட்டீரியல் வச்சு இந்த கேப்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அவுட்ரு சைடில் கிராக்லாம் வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அதை ரிமூவ் பண்ணி எடுத்துடுறோம். எடுத்துக்கிட்டு அதில் ஒன்ஸ் ஒரு கோட்டிங் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு அதுலேயும் வந்து மெட்டீரியல் வாட்டர் ப்ரூஃபிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணி பிளாஸ்டிங் பண்ணுறோம். தேர்டு வந்து அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு ப்ரொடக்ட்டு, அது ஒரு ப்ரொடக்ஷன் கொடுக்கறதுக்காக நெக்ஸ்ட் வாட்டர் ப்ரூஃப் கெமிக்கல் அது மேலே அப்ளை பண்ணுறோம். ஃபோர்த்து வந்து இது மேலே வந்து நம்ம ரூஃப் க்ரௌட் பெயிண்டிங்கை அப்ளை பண்ணுறோம். டைரெக்டாகவே அது மேலே அப்ளை பண்ணுறோம். ஒரு 3 days 2 days அதுக்கு காய விட்டு அது மேலே அப்ளை பண்ணுறோம். இந்த மாதிரி அப்ளை பண்ணுறோம். இந்த பெயிண்ட் வந்து நம்ம ஒரு 2 or 3 கோட்டை அப்ளை பண்ணணும். அந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம கட் பண்ணி எடுத்துலேருந்து ஒரு 2 feet கீழே நம்ம இறக்கி பெயிண்ட் பண்ணுறோம். ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இன்சைடில் பேர்பெட் வால் சுவர்லாம் வந்து நம்ம அந்த கோட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃப்ளோர்லேயும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃப்ளோரில் வந்து வெர்டிக்கல் ஹரிசாண்டல் குறுக்க நெடுக்க வந்து நம்ம அந்த கெமிக்கலை வந்து 3 கோட் அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கோட்டை அப்ளை பண்ணிவிட்டு காய விட்டுட்டு கோட்டிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம சின்ன கேப் விடாத நம்ம அதை அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் கோட்டு ஃபஸ்ட்டு இந்த வாட்டத்தில் நம்ம அப்ளை பண்ணுறோம். செகண்டு வந்து அதுக்கு ஆப்போசிட், நம்ம நூல் எப்படி துணி பின்னுறாங்களோ அந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணுறோம் கோட்டிங். இது எக்ஸ்ட்ரா நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். செகண்ட் கோட்டு ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். சென்னை தமிழ்நாடு ஒர்க்கு வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க்கு, டைல், எபாக்சி கிரவுட்டிங்கு, பெயிண்டிங் ஒர்க்கு இதெல்லாம் வந்து சென்னையில் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். தேர்ட் கோட்டை வந்து நம்ம போட்டுடுறோம். போட்டுட்ட பிறகு நீட் அண்ட் க்ளீனாக வந்து கோட்டிங் வந்து நம்ம ஃபில் பண்ணும்போது கரெக்டாக பண்ணணும். ஞாபகமாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். லோ காஸ்ட்டில் உங்களுக்கு பெஸ்ட்டு குவாலிட்டியில் உங்களுக்கு நிறைய பிராண்டு நாங்கள் பண்ணிட்டு கொடுத்துருக்கோம். எந்த பிராண்ட் வேணாலும் பண்ணிக்கலாம்.